ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் நவம்பர் 15ஆம் தேதி சனிக்கிழமை ஏகாதசி, அதுவும் உட்பன்ன ஏகாதசி. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை உங்க வீட்டில் எரித்து இது மாதிரி பயன்படுத்துறதால கெடுதல்கள் எல்லாம் நீங்கி இனிமே வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏகாதசி அன்னைக்கு என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். பெருமாளுக்கு திருமாலுக்கு உரிய விரத தினங்கள்ல முக்கியமான விரதமாக வரக்கூடியது இந்த ஒரு ஏகாதசி விரதம். ஏற்றங்களை வாரி வழங்கக்கூடிய விரதம்னு கூட இந்த ஏகாதசியை குறிப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில பல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த ஒரு ஏகாதசி விரதம். விரதங்கள்லயே 11வது விரதம், அதாவது திதிகள்ல 11வது திதியா வரக்கூடியது ஏகாதசி. ஏகம்னா 1, தசம்னா 10. இந்த இரண்டும் சேரக்கூடியதுதான் ஏகாதசி. ஒரு மாதமும் வளர்பிறைக்கு பிறகும் தேய்பிறைக்கு பிறகும் ஏகாதசி விரதம் வரும். ஆனா ஒரு மாதமும் வரக்கூடிய ஏகாதசிய ஒரு பெயர்கள் அழைப்பாங்க. உதாரணத்துக்கு ஐப்பசி மாதத்துல தேய்பிரையில வரக்கூடியது நவம்பர் 15ஆம் தேதி வரக்கூடிய ஏகாதசி. இத உட்பன்ன ஏகாதசி அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறாங்களாம். சொல்ல போனா இந்த ஒரு உட்பன்ன ஏகாதசி அன்னைக்கு தான் ஏகாதசி தேவி அவதரிச்சதாகவும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஒரு ஏகாதசி பெருமாளுக்கு திருமாலுக்கு உரிய சனிக்கிழமையில வருது. இது ஏதாவது ஒரு சில வருஷங்கள் மட்டும்தான் அமையும். நமக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. மற்ற நாட்கள்ல ஏகாதசி விரதம் வரதை விட சனிக்கிழமையில வந்துச்சுன்னா அதை நம்ம தவற விடக்கூடாது. ஏகாதசி விரதம் அப்படின்னா என்ன? பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடேச பெருமாள், பள்ளி கொண்ட பெருமாளை நாம வழிபாடு செய்யணும். அது மூலயமா கேட்ட வரன் அப்படியே கிடைக்கும். சனிக்கிழமை அதிகாலை 4:55 ஆரம்பிக்கக்கூடிய ஏகாதசி திதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:39 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் சனிக்கிழமை நாள் முழுக்க நமக்கு ஏகாதசி தான். காலையில 9:10 ராகு காலம், மதியம் 1:03 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல தாராளமா ஏகாதசி விரதத்துக்கான வழிபாடை நீங்க செய்யலாம். ஏகாதசி விரதம் அன்னைக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்யணும்? உங்க வீடு பக்கத்துடைய பெருமாள் கோவிலுக்கு போங்க. பெருமாளையும் தாயாரையும் வணங்கிட்டு சக்கரத்தாழ்வார், நரசிம்மர்னு சொல்லி இப்படி எல்லாரையும் வணங்கிட்டு கொடிமரத்தோட 21 முறை பெருமாளோட கோவில வலம் வரணும். அப்ப ஒரு முறையும் ஒரு வேண்டுதலை அந்த 21 முறை வலம் வரும்போது நீங்க பெருமாள் கிட்ட முன்வைக்கலாம். கோவில் வாசல்ல துளசி விற்பாங்க, வாசனை மலர்கள் விற்பாங்க. அது இரண்டையும் வாங்கிட்டு போயிட்டு நீங்க பெருமாளுக்கும் தாயாருக்கும் சமர்ப்பிக்கணும். அதே மாதிரி ஏகாதசி அப்படின்னு சொன்னாலே துளசி இலைகளுக்கும் துளசி தீர்த்தத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். வீட்டுல பெருமாள் தாயார் போட்டோவுக்கு துளசி மாலைகள் அணிவித்து சின்னதா ஒரு டம்ளர் தண்ணீர்ல பச்சை கற்பூரமும் துளசியும் சேர்த்து துளசி தீர்த்தம் தயார் செய்து அதை நீங்க சமர்ப்பிக்கணும். முடிஞ்சா பெருமாளுக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள், வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் ஏதாவது செய்து வைத்து நீங்க தாராளமா படைக்கலாம். இதுதான் ஏகாதசிய மாதம் வரக்கூடிய ஏகாதசியை வழிபடுறதுக்கான முக்கியமான நோக்கம். அதுலயும் ஐப்பசி மாத தேய்பிரையில வரக்கூடிய இந்த ஒரு உட்பன்ன ஏகாதசி இருக்குல்ல, இதை நீங்க தவற விட்டுறாதீங்க. அன்றைய தினம் நீங்க ஏகாதசி தேவியையும் துளசி தேவியையும் சேர்த்து வணங்குவதற்கான அற்புதமான ஒரு நாள். இப்படிப்பட்ட நாள்ல நம்ம பண்ணக்கூடிய செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள், பரிகார முறைகள் நமக்கு எக்கச்சக்கமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் அன்றைய தினம் நவம்பர் 15ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பண்ண போறீங்க. அதாவது இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் உங்க வீட்டோட பூஜை அறையில எரித்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொடியை இவ்வாறு பயன்படுத்தணும். இதுல நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப உகந்த பொருட்கள். அதுல முதல் முக்கியமான பொருள் 2-3 துளசி இலைகள் எடுத்துக்கோங்க. ஏகாதசி விரதம் அப்படின்னு சொன்னாலே துளசி இலைகள் தான் முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஏகாதசி விரதம் அன்னைக்கு நீங்க துளசி இலைகளை தீர்த்தத்துக்காகவும் துளசி மாலைகளுக்காகவும் பயன்படுத்த போறீங்கன்னா ஏகாதசி அன்னைக்கு நீங்க பறிக்க கூடாது. அதுக்கு முந்தைய நாளே நீங்க துளசி இலையை பறிச்சுட்டு வந்து தயார் செய்து அதை ஏகாதசி அன்னைக்கு பயன்படுத்தணும். அதே மாதிரி தான் இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்க துளசி இலைகளை பயன்படுத்துறீங்கன்னா முந்தின நாளே நீங்க துளசி இலையை பறிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க. ஏகாதசி அன்னைக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா பச்சை கற்பூரம். மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் பச்சை கற்பூரம். எந்த ஒரு பெருமாள் கோவிலுக்கு போனாலும் அவங்க கொடுக்கக்கூடிய தீர்த்தம், பிரசாதம் இது எல்லாத்துலயும் பச்சை கற்பூர வாசம் கொஞ்சமாவது இருக்கும். காரணம் என்னன்னா, பச்சை கற்பூர வாசம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் ஒரு சேர அனுகிரகம் பண்ணுவாங்களாம். அதனால பெரிய துண்டுல இருக்கணும் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு ஒரு சிறிய துண்டு, ஒரு சிறிய அளவுல பச்சை கற்பூரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா
கிராம்பு. இதுவும் மகாலட்சுமி தாயார் வாசம் பொருந்திய அற்புத ஒரு பொருள். அடுத்ததா ஏலக்காய். பணவசியம், ஜனவசியம் இந்த இரண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய தாந்திரிக பொருள் இந்த ஏலக்காய் தான். பணத்தையும் அதாவது பொருளாதாரத்தையும், ஜனவசியம்னா பேரு புகழ் செல்வம் இது எல்லாத்தையும் ஈர்த்து தரக்கூடிய வசியம் பண்ணக்கூடிய பொருள் தான் இந்த ஏலக்காய். இந்த எல்லா பொருட்களும் சேரும்போது இது ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு பரிகாரமா மாறிடும். இந்த ஒரு பரிகாரத்தை ஏகாதசி விரதம் அதாவது உட்பன்ன ஏகாதசி விரதம் வரக்கூடிய நவம்பர் 15ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல பண்ணலாம். சிறிய ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அகல் விளக்கு இல்லாதவங்க தேங்காய் சிரட்டைன்னு சொல்லக்கூடிய கொட்டாங்குச்சி எடுத்துக்கலாம். அதுல 2-3 துளசி இலைகள், ஒரு துண்டு பச்சை கற்பூரம், ஒரு துண்டு கிராம்பு, ஒரு துண்டு ஏலக்காய் இந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து அதுல ஒரே ஒரு சொட்டு நெய் ஊற்றி அந்த பச்சை கற்பூரத்தை எரிய விடணும். அப்ப அதுல இருந்து ஒரு ஜோதி உருவாகும். அந்த ஜோதிய நீங்க மகாவிஷ்ணுவாகவும் மகாலட்சுமி தாயாராகவும் உருவகப்படுத்தி வணங்கணும். இந்த ஜோதி எரியக்கூடிய அந்த நேரத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அமர்ந்து அது கண்குளிர பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த ஜோதி எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு அதுல ஒரு கருமை நிற சாம்பல் மாதிரி ஒரு பவுடர் மாதிரி தயாராகிருக்கும். அதை எடுத்து அப்படியே வச்சிருங்க. சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கு பிறகு இது ஒரு பவுடர் மாதிரி ஒரு பொடி மாதிரி இருக்கும். அதுல தேங்காய் எண்ணெயோ இல்ல நெய்யோ சேர்க்கும் போது ஒரு பசை மாதிரி மாறிடும். கருமை நிற சாம்பல் மாதிரி உருவாகும். இத நீங்க நெத்தில இட்டுக்கலாம். ஆண்களா இருக்க பட்சத்துல நெத்திலையும், பெண்களா இருக்க பட்சத்துல உச்சந்தலையும் தடவிக்கலாம். முக்கியமான விஷயமா வெளில போறீங்க. போகக்கூடிய காரியத்துல வெற்றி கிடைக்கணும், சித்தி உண்டாகணும். அப்படி வெற்றி கிடைச்சதுன்னா அது என் வாழ்க்கையில பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. அந்த மாதிரி காரியங்களுக்கு நீங்க வெளில போகும்போது இதை தாராளமா நெத்தில வச்சுக்கலாம். நவம்பர் 15ஆம் தேதி வரக்கூடிய இந்த உட்பன்ன ஏகாதசின்னு அழைக்கப்படக்கூடிய ஐப்பசி மாத தேய்பிறை ஏகாதசி அன்னைக்கு இதை தயார் செஞ்சீங்கன்னா சரியா உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் இது வரும். அடுத்ததா வரக்கூடிய ஏதாவது ஒரு வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கோ இல்ல தேய்பிறை ஏகாதசி அன்னைக்கோ மறுபடியும் இதை தயார் செய்து அடுத்த 1 மாதத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். சுத்தபத்தம் இல்லாம குளிக்காம இந்த ஒரு மைய நீங்க தொடர்றதை தவிர்க்கிறது நல்லது. இந்த எல்லாத்தையும் ஒன்றாக கலந்து எரித்து ஒரு பொடி உருவாயிருக்கும். அதுல நெய்யோ தேங்காய் எண்ணெயோ சேர்க்கும் போது அது ஒரு மை மாதிரி தயாராகும். இதை நெத்தில வச்சுக்கும் போது உங்களுக்கு ஒரு வசியத்தன்மை ஏற்படும். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மற்றவர்கள் காது கொடுத்து கேட்பாங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு இது எல்லாமே உங்களை தேடி வரும். உங்களுடைய மேல் அதிகாரிகள், உங்களுடைய சக போட்டியாளர்கள் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்டு உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தையும் ஒரு முன்னுரிமையும் வழங்குவாங்க. அதுதான் இந்த ஒரு பரிகாரத்தை பண்றதுக்கான முக்கியமான நோக்கம். பெண்கள் இதை உச்சந்தலை தடவும் போது இது ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கும். மகாலட்சுமி கடாட்சம் அவங்க கூடயே வரும். வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் பீடைகள் இது எல்லாமே விரட்டி அடிக்கப்படும். இதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரமும் இதுக்கான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி. இது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. உட்பன்ன ஏகாதசின்னு அழைக்கப்படக்கூடிய நவம்பர் 15ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த ஐப்பசி தேய்பிறை ஏகாதசியை பயன்படுத்திக்கோங்க. நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.